கட்டமைக்கப்பட்ட ஒரு ராணுவம். இதை நான் சொல்லல, கரண் பார்க்கர் என்ற கனடாவை சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்க சொல்றாங்க. எங்களையெல்லாம் விட தமிழீழ விடுதலைக்கு அதிகமாக குரல் கொடுக்கிற ஒரு பெண். அந்த நாட்டில் புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க சொல்றாங்க, நான் சொல்றேன், உலகத்தின் மிக வலிமை மிக்க ராணுவம் விடுதலை புலிகள் இயக்கம். எப்படி சொல்றேன்னு கேளுங்க. அங்க சண்டை சிங்களனுக்கும் விடுதலை புலிகளுக்கும் நடக்கல, அகில உலகத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் நடக்குது. உலகத்தின் மிக வலிமை மிக்க ராணுவம் என்று நான் சொல்லல, உலகம் ஒத்துக்கொண்டுள்ளது. இதுதான் உண்மை. 13 விமான ஓட்டிகள் பயிற்சி பெற்ற, பாகிஸ்தானில் பயிற்சி பெற்ற விமான ஓட்டிகள் அங்கே விமான ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான அமெரிக்க, சீன, பாகிஸ்தான் துருப்புகள், இந்திய ராணுவ வீரர்கள் அங்கே நின்று நமக்கு எதிராக களமாடுகிறார்கள். இன்றைக்கு செய்தி, கிளிநொச்சியை பிடிச்சுட்டா, முன்னேறிட்டாங்க, அங்க பிடிச்சிட்டாங்க, இங்க பிடிச்சாங்க, சுத்திட்டாங்க, வளைச்சிட்டாங்க. இன்னைக்கு செய்தி, தாக்கு பிடிக்க முடியல, ஓடுறாங்க கதறி. நீ கிளிநொச்சியை பிடிக்கிறதுல கிளி குஞ்சியை கூட பிடிக்க முடியும். யாராவது ஒருத்தன் சொல்லுங்கடா, என் தலைவன் எந்த திசையில இருக்கான்னு பார்த்துங்கடா. பிரபாகரனை பிடிச்சிட்டு வந்து இங்க ஒப்படைப்பானா? ஏனப்பல ராத்திரியில இந்தியாவின் இதயமா இருக்கிற பம்பாயில வந்து சுட்டறிஞ்சிட்டு போயிட்டா, பைத்தியக்கார பயிலுகை பிடிச்சிட்டு வராங்க. என்னது பிடிக்க? ஒரு தேசத்தின் இவ்வளவு பெரிய வளர்கிற வல்லாதிக்க கனவுல இருக்கிற ஒரு தேசத்தின் உளவுத்துறை, உள்துறை அமைச்சர் சொல்றார், உளவுத்துறை கொஞ்சம் சரியா வேலை செய்யாம இருந்துச்சுன்னு. என்ன உறங்கிடுச்சா? என்னத்த உளவு ஆகுறீங்க? சீமா வண்டி எங்க போகுது, நெடுமறையா எங்க போறாரு, எந்த இடத்துல ஒண்ணு பேசிட்டு இருக்காரு, இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகுது? யாரோட பேசிட்டு இருக்காரு, இவர் அலைபேசி எங்க போகுது, அவர் அலைபேசி போகுது. குண்டு வைக்கிறோன்னு பார்க்காம எங்களை பார்த்துக்கிட்டு இருந்து இந்த நாடு மாதிரி ஒரு கேவலமான, ஒரு கேணத்தனமான ஒரு நாட்டை நீங்க பார்க்க முடியாது. 1000 கிலோ எடை உள்ள குண்டை என் உறவுகளின் தலை மீது போடுகிறான். இதை கேட்க துப்பு கட்ட அந்த நாடு மிதிவண்டிக்கு சக்கரத்துக்கு போடுற பால்ரஸ் குண்டு இருக்குல்ல, அதை குண்டு ஆயுதம்னு குடிச்சுக்கிட்டு, அதை வச்சு கோழி குண்டு கூட அடிச்சு விளையாட முடியாது. செய்தி படிக்கிறீங்கல்ல நீங்க. ஆயுதம் கடத்தினார்கள். எது? வாக்கி, இந்த செல்போன் சார்ஜர் இருக்கு பாருங்க, மின் தேக்கிறது, அதை பிடிச்சிக்கிட்டு ஆயுதம். இதை வச்சு எவனடா சொல்றது? என்னதும் வைத்து கரத்தனா? போரை நிறுத்துங்கள் என்று நாங்க சொல்லுவது எங்க நன்மைக்கு இல்ல, உங்க நன்மைக்கு தான். நீங்க பின்னாடி எங்க கிட்ட கெஞ்சிற நிலை வரும், அதுக்கு தான் நாங்க முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது வந்து இந்த மாதிரியான ஒரு கேவலமான நிலையை தொடர்ச்சியாக இந்த தேசம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த இனத்திற்கு துரோகத்தை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறது. இதே மேடையில் நேற்று அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மிக தெளிவாக பேசினார். இந்தியா தமிழ் இனத்தின் எதிரி. இதை நான் பேசுறதுனால இந்த தேசத்துக்கு தீவிரவாதம் என்னோட தனிப்பட்ட முறையில் விசாரின்னு தான் சொல்றேன். என்ன இந்த நாடு எதிராகுது, என்ன தேசத்தை துரோகம் பண்ணுதுன்னு என்கிட்ட கேளுங்க. காவிரியில தண்ணி கேட்டா எங்களை என்ன சொல்றீங்க நீங்க? கர்நாடகாவில் இருக்கிறவனுடைய அவன் உயிர்களை நீங்க நினைச்சு பாக்குங்க. கர்நாடகாவில் இருக்கிற மக்களினுடைய உடைமைகளை, தமிழர்களுடைய உடைமைகளை, பொருள்களை நீங்க நினைச்சு பாருங்க. அதுலயே தேசியம் செத்து போச்சு, இந்திய தேசியம். கர்நாடகாவில் வாழுகிற தமிழன் இந்தியனா தமிழனா? இதானே எங்க அவன் இந்தியன் என்றால் இந்திய தேசியம் வாழும், அவன் தமிழன் என்றால் தமிழ் தேசியம் தான் இருக்கும். அப்ப தொடர்ச்சியாக இந்த தேசம் ஒரு இன துரோகத்தை செய்து கொண்டு ஒரு இன அழிவிற்கு திட்டமிட்டு துணை போகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் ஒரு அறிக்கை விடுகிறார்கள். இலங்கை இன பிரச்சனைக்கு ராணுவத்தின் மூலமாக தீர்வு காண முடியாது. பாரத பிரதமர் அவர்கள் இலங்கை இன பிரச்சனைக்கு ராணுவத்தின் மூலமாக தீர்வு காண முடியாது. பிறகு எதற்கு ராணுவ உதவி, எதற்கு ஆயுத உதவி? அதானே எங்க கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் இருக்கிறதா? யாராவது சொல்ல முடியுமா? ஏன் இதுக்கு எதுக்காக இந்த ராணுவம்? 2000 கோடி வட்டி இல்லாத கடனாக இந்திய அரசு இலங்கை அரசுக்கு கொடுத்திருக்கத எதுக்கு?
இந்த நாட்டுல பள்ளமேடு இல்லாத சாலை எங்களுக்கு செஞ்சு இருந்துட்டீங்களா? இடிஞ்ச குடிசை எடுத்துக்கிட்ட வக்கு இல்லாம நாங்க கிடக்கிறோமே, அதுக்கு ஏதாவது வழி செஞ்சுட்டீங்களா? பட்டினி பசி இல்லாத எங்களுக்கு வாக்கு இருக்குதா? 6 மணி நேரம் 7 மணி நேரம் எங்க ஆத்தாளப்பனுக்கு மின்சாரத்தை துண்டிச்சு விடுறீல இளையாங்குடி பரமக்குடி ராமநாதபுரத்துல, இதுக்கு ஏதாவது வழிவகை இருக்குதா? 2000 கோடி வட்டி இல்லாத கடன் உங்க அப்பம்ட்டு காசா? எங்க ஆத்தாளப்பையும் உழைச்சு கட்டின வரி பணம்ல, அதை தூக்கி கொடுத்துட்டு என்னைக்கு வசூலிப்ப? என்னைக்கு வசூலிப்ப? இலங்கையில் தமிழீழத்தில் அல்லல் படுகிற தமிழ் மக்களுக்கு உதவியாக காங்கிரஸ் பேரியக்கம் வெறும் 5 லட்சம் ரூபாயை கொடுக்கிறது தமிழக முதல்வரிடம் நிதியாக. அதே காங்கிரஸ் பேரியக்கம் 500 கோடி ரூபாயை இலங்கை இனவெறி ராணுவத்திற்கு கொடுக்கிறது. இது துரோகம் இல்லையா? இது இன துரோகம் இல்லையா? எங்கள் இன அழிவிற்கு துணை போகிற செயல் இல்லையா இது? நாங்க நானும் எங்க அண்ணன் திருமாவளவனும் பணம் வாங்கிட்டு விடுதலை போராட்டம் பேசுறேன்ட்டு அருள் அன்பரசு மையம் ஒரு இதழில் பேட்டி கொடுத்துருக்காரு. நான் படிச்சேன். அவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க ராஜபக்ச கிட்ட பணம் வாங்கிட்டு தான் நீங்க புலிகளை எதிர்த்து பேசுறீங்கன்னு நான் கொட்டாங்க. ஹசன் அலி ஒரு பைத்தியக்காரன். சோனியா காந்தியே மன்னிச்சாலும் அவர் பிரபாகரன் மன்னிக்க மாட்டாரு. ஏன்னா இஸ்லாமிய மக்கள் அடிச்சு இவன் எங்க போய் பார்த்தாங்க. உனக்கு எதுக்கு ஒரு வெள்ளி தட்டு பரிசு ராஜபக்சே கொடுக்குறான்? நான் வீட்டுல சம்பந்தம் பண்ணிருக்கியா? எது கொடு? அட பைத்தியக்காரா, இஸ்லாமிய மக்களை அடிச்சாருன்னா வரலாறு தெரிஞ்சு பேசு. இம்ரான் பாண்டியன்னு படையணியே இருக்கடா எங்க அண்ணன்ட்ட. நீ பைத்தியக்காரா? அந்த மக்களை துன்புறுத்தியவன் கருணா. அவனை விசாரணைக்கு கூப்பிடுவது ஓடி சிங்களனை ஒண்டி பிழைக்கிறான். அந்த சிங்களனுக்கு ஆதரவாக நீ பேசுற. என் தலைவனை எதிர்த்து நீ பேசு. ஒன்றை தெரிந்தது, இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக இயங்கியவன் விடுதலை புலிகளும் பிரபாகரனும். அதனால் நான் ஒருபோதும் ஆதரிக்க முடியாது என்று சொல்லுகிற ஹசன் அலி அவர்களே, நீங்கள் ஒரு கருத்தை தெளிவாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இந்தியாவின் கருப்பு தினமாக இருக்கிற டிசம்பர் 6 இஸ்லாமிய மக்களின் இதயத்தில் பெருமிடியாக விழுந்த பாபர் மசூதி இடிப்பு, அது நடந்தது காங்கிரஸ் பேரியக்கத்தின் ஆட்சியில் தான். காங்கிரஸ் நினைத்திருந்தால் அந்த இடத்தின் எல்லையை தொட முடியாதபடி ராணுவத்தை நிறுத்தி கட்டுப்படுத்தி தடுத்திருக்க முடியும். கொலை செய்தவனை விட 2 கையையும் பின்னின்று இருக்க பிடித்துக் கொண்டு குத்த அனுமதித்தவன் தாண்டா முதல் குற்றவாளி. அந்த குற்றத்தை செய்த கட்சி நீ சார்ந்திருக்கிற காங்கிரஸ் கட்சி. உன் ஊரிலேயே கீழக்கரையிலேயே நான் இஸ்லாமிய மக்களின் மாநாட்டுல உனக்கு எதிராக பேசணும்னு இருந்தேன். இன்னைக்கு இங்க பேச நீ எந்த மண்ணில் பிறந்தியோ அதே மண்ணில். என்னது இது? தமிழன் மிகப்பெரிய ஜனநாயகவாதி என்பதற்கு சான்று சுப்பிரமணிய சாமி இன்னும் இந்த மண்ணில் உயிரோட உழவுவது. காலம் அதிகமாகிறது என் உறவுகளை. எனக்கு பின்பு அண்ணன் திருமாவளவன் அவர்கள், ஐயா நல்லகன் அவர்கள் எல்லோரும் பேச வேண்டியிருக்கிறது. ஒன்றை நான் சொல்லிக் கொண்டு விடைபெற விரும்புகிறேன். இதுவரை தமிழர்கள் வரலாற்றை படித்தார்கள். இப்போதுதான் தமிழீழ மண்ணில் வரலாற்றை படைக்கிறார்கள். நம்புங்கள், நம்புங்கள். தமிழனுக்கென்று ஒரு நாடு உலக வரைபடத்தில் உருவாகியே தீரும். இது சக்தி.